நம்ம சேனலில் திமுகவை கழுவி ஊற்றுறான். ஆனால் நம்ம சேனலில் எடுத்தோடனே திமுக அட்வர்டைஸ்மெண்ட்டு போடுறான். அது நிறைய பேர் என்ன சார் இந்த திட்டுறீங்க, ஆனால் உங்கள் சேனல்லையே திமுக அட்வர்டைஸ்மெண்ட்டு போடுறீங்களேன்னு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். அட்வர்டைஸ்மெண்ட்டை நாங்கள் போடுறதில்ல. கோடி ரூபா கொடுத்தாலும் திமுகக்காரன் அட்வர்டைஸ்மெண்ட்டை போட மாட்டோம். ஆனால் என்னென்னா யூடியூப்புக்காரன் போடுறான் பணத்தை வாங்கிட்டு. நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எங்கள் வீடியோவை அவங்க யூடியூப்பில் போடுறோம். அவன் நம்மளை வச்சுக்கிட்டு காசு சம்பாதிக்கிறான், இது பண்ணிக்கிறான், அட்வர்டைஸ்மெண்ட்டு போட்டுட்டு பணத்தை வாங்கிக்கிறான். இதில் வேடிக்கை, இப்போ திமுக சமீபத்தில் 33 கோடி யூடியூப் சேனலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. 33 கோடி. அதில் திமுக என்ன பண்ணுறாங்க, யார் இந்த யூடியூப் சேனல் அவங்கள அதிகம் திட்டுறாங்களோ அவங்களுக்கு போய் பணத்தை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கொடுத்த உடனே அவன் பார்க்குறான், ஒரு நாளைக்கு 10,000 ரூபா 20,000 ரூபான்னு கொடுக்குறாங்க. 50,000 ரூபா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, 1 லட்சம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. தேர்தல் வரை பேச்சு ரேட்டு 5 லட்சம் ரூபா, தேர்தல் வரை எங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போடு. ஆனால் என்னை திட்டக்கூடாது. நிறைய யூடியூப் சேனல் வேலைக்கு போயிட்டான். நீங்கள் உங்களுக்கு ஒரு சில யூடியூப் சேனல் தான் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் இவங்க தான் நடுநிலையாக பேசுகிறாங்க. எல்லோரும் காசை வாங்கிட்டு பேசுகிறான். யூடியூப் சேனலாக அட்வர்டைஸ்மெண்ட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு ஜாடாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் கோடியை அள்ளி கொடுத்தாலும் நாங்கள் திமுகவின் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் போட மாட்டோம். அது யூடியூப்காரன் பண்ணிக்கிறான். தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அரசாங்க பணத்தை அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிற பேரில் எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்கள கையில் போட்டான். டெலிவிஷன் சேனல் என்னாச்சு, டெலிவிஷன் சேனலுக்கு பூரா அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுக்குறது இல்லை. எவனாச்சும் திட்டினான், அதை மீறி திட்டினான்னு வைங்க, இந்த கேபிள் டிவி கனெக்ஷன் இருக்குல்ல அதை பிடுங்கி விட்டுருவான். அந்த அரசு கேபிளில் இவங்க இதுவே வராது. நிறைய சேனல் போய் நிற்பான் இங்கே மந்திரி இதில், சார் என்ன சார் டிவி சேனலை பற்றி அப்போ ஏன் திட்டினேன் டிஎம்கேயா அப்படிமா. இந்த மாதிரி அசிங்கங்கள் அயோக்கியத்தனங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு மிகப்பெரிய இதெல்லாம் நடந்தது. இப்படி தான் பத்திரிக்கையை கையில் போடுறது, இப்படி தான் டிவியை கையில் போடுறது. நான் 1008 அயோக்கியத்தனம் பண்ணுவேன், 1008 முட்டாள்தனம் பண்ணுவேன், நீ போடக்கூடாது, உனக்கு அட்வர்டைஸ்மெண்ட். இப்படி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இது நம்மகிட்ட பழிக்கலை. இதுவரை ஒரு டிஎம்கே காரனோ அரசாங்கமோ நம்ம சேனல் இது பண்ணி உங்களுக்கு இவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட்டு தரேன் பேசாதீங்கன்னு சொல்கிறதுக்கு எவனுக்கும் முதுகெலும்பு கிடையாது. நம்மகிட்ட பேசுனா கேட்க மாட்டோம், நாக்க பிடுங்குற மாதிரி இது கொடுப்போம். அதனால தான் சொல்கிறேன், நம்ம சேனலில் அட்வர்டைஸ்மெண்ட்டு டிஎம்கே அதை நாங்கள் கொடுக்குறதில்ல. திமுக காரன் கொடுக்கும் ஒரு பைசாவை கூட வாங்க மாட்டோம். ஏன்னா சமூக விரோதிகள் நாட்டை குட்டிச்சவராக்கியிருக்காங்க. அவங்ககிட்ட போய் பணத்தை வாங்குவோமா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்.